ஓகே. குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம சேம் என்ன பார்க்க போறோம், சிம்பிளா ஒரு ஐபீம், ஐ காலம் செக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கிரியேட் பண்ண போறோம் ஒரு செக்ஷன் அப்படின்னு தான் பார்க்க போறோம். எப்பவும் போல என்வைரன்மெண்டல் இந்தியா எல்லாம் வச்சுட்டு ஓகே குடுத்துட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து மெயின் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? சிம்பிளா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்? எப்பவும் போல நேத்திக் ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டெக் கிளாஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? இந்த பிக் இது இருக்குல்ல, இதுதான் லோட் ஆகட்டும் நம்மளுக்கு. இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, இந்த ட்ரெஸ் தான் ஐ காலம், இந்த ஐ செக்ஷன் காலம், அதே மாதிரி பீமை ஜாயின் பண்ணி எப்படி நாம டெக்லா ஸ்ட்ரக்சர்ஸ்ல கிரியேட் பண்ணி ஜாயின் பண்றது. இதோட ஸ்பேசிங் 6 மீட்டர், லென்த் அதே மாதிரி ஒய் வந்து 5 மீட்டர் ஹைட், இதோட ரிஜிட் டாப் வந்து 3 மீட்டர். ஓகேவா? இதெல்லாம் நம்ம எப்படி டெக்லா ஸ்ட்ரக்சர்ஸ்ல கிரியேட் பண்ணி நார்மலா பேஸ் பிளேட் கொடுக்கறது, காலம் இதே மாதிரி கேப் பிளேட் எப்படி அப்ளை பண்றது, ஜாயினிங் பிளேட் அதே மாதிரி எண்ட் பிளேட் கொடுக்குறது. இது கனெக்ஷன்ஸ் நிறைய டிஃபரன்ஷியேட் இருக்கு. இன்னைக்கு எப்படி ஒரு மாடலிங் பண்றது, ஒரு டெக்லா ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஒரு ஸ்டீல் மாடல், இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் மாடல் ஐக்கு பீம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா? அந்த ஜாயினிங் என்னென்ன செக்ஷன், இந்த ஐஎஸ்எம்பி எல்லாமே அதுலயே இருக்கும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? நமக்கு ஆர்சிசி ஃபூட்டிங், இதுல வந்து பேஸ் பிளேட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, இது காலம், இதுல வந்து பீம் இது கனெக்ட் ஆயிருக்கும், அந்த இடத்துக்கு நம்ம ஜாயினிங், அதே மாதிரி பர்லின்ஸ். ஓகேவா? இதான் நம்ம டெக்லா ஸ்ட்ரக்சர்ஸ்ல எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். லோட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த இடத்துல கனெக்ஷன் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் இந்த இடத்துக்கு இருக்கு. ஓகேவா? அது என்ன கனெக்ஷன், உங்க காலத்தையும் ஃபூட்டிங், காங்கிரீட் ஃபூட்டிங் ஃபிக்ஸ் பண்றதா பேஸ் ஸ்லாப் பேஸ் பிளேட்னு சொல்லுவாங்க. அது கெசட் பிளேட் இருக்கு, நிறைய டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் வரும். இந்த காலத்தையும் ஃபூட்டிங்கும் கனெக்ட் பண்றதை என்ன பண்ணுவாங்க, பேஸ் பிளேட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த பிளேட்டோட திக்னஸ், லென்த் எல்லாமே நீங்க கண்டுபிடிச்சிட்டு இதுல கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கனெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த காலம் இந்த பீம், இந்த ட்ரெஸ்ஸோட இந்த பீம் மெம்பர் போடுங்க, இந்த காலமி பீமி நம்ம என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? கனெக்ட் ரெண்டு பிளேட், எந்த கனெக்ஷன் வேணாலும் நீங்க பேஸ்ட் ஆன் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது கனெக்ஷன் என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துக்கு நீங்க ரெண்டாவது கனெக்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. மூணாவது கனெக்ஷன் எங்க யூஸ் பண்ணுவீங்கன்னா, ஜாயினிங் இடத்துல இந்த ரெண்டு ஐ செக்ஷன் நீங்க பீம் மாதிரி கொடுக்குறீங்களா, இந்த இடத்துக்கு ட்ரெஸ் மாதிரி, இந்த ரெண்டு ஐ செக்ஷனுமே நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஜாயின் பண்ணி கொடுப்பீங்க. இது வந்து நம்மளுக்கு என்ன, மூணாவது ஜாயினிங். நாலாவது வந்து எந்த இடத்துக்குன்னா, இந்த பர்லின்ஸ். இப்போ 3 மீட்டருக்குன்னா 1 மீட்டர் 1 மீட்டர் தள்ளி ரெண்டு பர்லின் போட போறேன். இந்த பர்லினையும் ஐபீமையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகேவா? அதுதான் நம்மளுக்கு மெயின் 4 ஜாயினிங்ஸ் வருது. இந்த ஜாயினிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெக்லா ஸ்ட்ரக்சர்ஸ்ல இன்பில்ட்டாவே இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷன் நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு லோட் ஆயிருச்சு. இதுல பாத்தீங்கன்னா எப்பவும் போல நியூ மாடல், அதுல போயிட்டு உங்களுக்கு என்ன ஸ்டீல் ஸ்ட்ரக்சரா எது வேணா நேம் கிரியேட் பண்ணிக்கங்க. கிரியேட் பண்ணிட்டு blank ப்ராஜெக்ட் எப்பவுமே கிரியேட் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கிரியேட் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எடிட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, அந்த டயக்ராமுக்கு ஏத்த மாதிரி நம்ம லென்த் ஹைட் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஈஸியான மெத்தட் தான். நம்ம ஈஸியா மாடல் கிரியேட் பண்றது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும் உங்களுக்கு வந்து. மத்தபடி எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், நீங்க ஈஸியா கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இதுல மாடலிங்கும் பண்ணிக்கலாம், அனலைஸும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெண்டுக்கும் இது சேமா யூஸ் ஆயிரும் உங்களுக்கு வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னு. இது மேக்ஸிமம் டெக்லா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரீட்டும் நீங்க ஃபுல் டீடைலிங் பண்ணி டீடைலிங் ஷீட்டாவும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்டீல் கனெக்ஷன் மெயினா டீடைலிங் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய இருக்கும். ஸ்டீல் கனெக்ஷன்ஸ்க்கு மேக்ஸிமம் இது என்னன்னா, இது ஈஸியா கொடுக்குது உங்களுக்கு வந்து ஸ்டீல் கனெக்ஷன் வந்து, ஸ்டீல் டீடைலிங் வந்து இது ஈஸியா இருக்கு. ஓகேவா? பேஜ் வந்து லோட் ஆயிட்டு இருக்கு. ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து பேஜ் லோட் ஆகி முடிச்சிடும். அது நீங்க ஓப்பன் ஆகுற வரைக்கும், இது ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயுமே ஹேங் ஆகாது. அது ஓப்பன் ஆகுற வரைக்கும் தான் உங்களுக்கு என்னன்னா
டைம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாமே எடுக்கும். ஓகேவா? லோட் ஆயிட்டு இருக்கு. ஜஸ்ட் 1 ஆர் 2 மினிட்ஸ்ல உங்களுக்கு லோட் ஆகி ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு அதிகமா டைம் எடுக்கும் லோடிங்ல. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணிக்கலாம், என்ன டிராயிங் வரைஞ்சாலும் க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? இது நம்மளுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம எடுத்தோனே என்ன பண்ணுவோம், எஜுகேஷன் பர்பஸ் தான் எஸ் குடுத்துடலாம். இப்ப நீங்க எப்பவும் போல ஸ்க்ரீனை நீங்க பெருசு பண்ணிக்கலாம். ஓகேவா? பெருசு பண்ணிட்டு எப்பவும் போல எம்எம்எல் தான் இதுல யூனிட் வந்து இன்பில்ட்டா இருக்கும். நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா கிளிக் பண்ணி நம்ம மீட்டர்ல யூனிட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? சிம்பிளா இது என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிட்டு நம்ம யூனிட் வந்து என்ன இருக்கு, எம்எம்எல் இருக்கிறத மீட்டரா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது எப்படி சேஞ்ச் பண்றதுன்னா, செட்டிங்ஸ்ல போனீங்க அப்படின்னா இந்த 3 டாட் கீ, செட்டிங்ஸ் ஆப்ஷன், செட்டிங்ஸ் ஆப்ஷன்ல போனீங்கன்னா யூனிட்ஸ்ன்னு இருக்கு. ஓகேவா? அங்க போனீங்கன்னா இன்பில்ட்டா எம்எம்ன்னு இருக்கும். நம்மளுக்கு மீட்டர் தான் தேவை. ஓகேவாங்க? நம்ம டயகிராம் வந்து எதுல வச்சிருக்கோம், மீட்டர்ல வச்சிருக்கோம். நம்ம எஸ்டர்டேவே என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டோம், எது எக்ஸ் ஆக்சிஸ், எது ஒய் ஆக்சிஸ், எது இசட் ஆக்சிஸ் அங்கிறது நம்ம தெளிவா பார்த்தாச்சு. இந்த டயகிராம் பிரகாரம் நம்மளுக்கு 2 பாயிண்ட்ஸ் தான் வேணும். ஒரே ஒரு பே தான் வேணும். அது 6 மீட்டர் பே நம்மளுக்கு வேணும். ஓகேவா? 6 மீட்டர் பே சென்டர் டு சென்டர் வேணும். எப்படி கிரியேட் பண்றது, லைனை டபுள் கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேவா? டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம எப்பவும் போல என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கிரிட் லைன் லேபிள் கிரியேட் ஆயிடுச்சா? இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு என்ன வேணும், ஒரே லைன் இருந்தா போதும். 6 மீட்டருக்கு ஆல்ரெடி 6 இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துக்கு என்னன்னு பண்ணிக்கலாம், 1ன்னு கொடுத்துட்டு மாடிஃபை கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு 6 மீட்டர் கிரியேட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இசட்ல சரி 2 இருந்துட்டு போகுது. நம்ம சப்போஸ் காப்பி பேஸ்ட் நான் சொல்றேன், எப்படி 3 நம்ம காப்பி பேஸ்ட் கொண்டு போறது அப்படிங்கறத நான் சொல்றேன். நெக்ஸ்ட் ஹைட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன, அந்த காலத்தோட ஹைட் வந்து 5 மீட்டர். ஓகேவா? 5 மீட்டர் டோட்டல், அந்த ரிஜிட்டோட ஹைட் வந்து 3 மீட்டர். டோட்டல் நம்மளுக்கு என்ன, 8 மீட்டர். ஓகேவா? இதோட ஹைட் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 5 மீட்டர் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இதுல இருந்து இது காலத்தோட ஹைட் 5 மீட்டர். இந்த மிட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு என்ன, 3 மீட்டர். ஓகேவா? இப்ப நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்ப நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏபிசிடி அந்த லேபிள்ஸ் இதை நீங்க அப்படியே என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து 5 மாத்திக்கலாம். அதே மாதிரி இதை நம்ம மாத்திக்கலாம், 8 நீங்க மாத்திக்கலாம். ஓகேவா? பண்ணிட்டு மாடிஃபை கொடுத்துருங்க. மாடிஃபை கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும், கிரிட் நம்மளுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. கிரிட் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, சேஞ்ச் பண்ணியாச்சு. டைமென்ஷன் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும், வியூஸ் வேணுமா? இப்போ வியூ லிஸ்ட்ல போனீங்கன்னா எம்டியா இருக்கும். நம்ம வியூஸ் எப்படி கிரியேட் பண்றது, சிம்பிளா கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேவா? ரைட் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் வியூ அலாங் கிரிட் லைன்ஸ், நேற்றுக்கு சொன்னதே தான். வியூல போட்டு அலாங் கிரிட் லைன்ஸ் கிரியேட் கொடுத்துருங்க. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எல்லா வியூமே நம்மளுக்கு கிரியேட் ஆயிருச்சா? உங்களுக்கு இது 3டி வியூ, எனக்கு சப்போஸ் இந்த எலிவேஷன் வியூ வேணும், கிரிட் 1 இந்த சைடு கொண்டு வந்துக்குங்க. ஓகேவா? கொண்டு வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னாச்சு, கிரிட் 1 நம்மளுக்கு கிரியேட் ஆயிருச்சா? இப்போ சப்போஸ் எனக்கு 3டி வியூ வேணும் அப்படின்னா 3டி வியூ கிளிக் பண்ணிக்கங்க. எனக்கு பார்க்கறதுக்கு ட்ரெஸ்ஸோட இன்னும் கொஞ்சம் நான் ட்ரெஸ்ஸோட இது 6 மீட்டர் இருக்கிறது நான் என்ன பண்ணிக்கிறேன், சிம்பிளா 10 மீட்டர் மாதிரி நான் கொண்டு போய்க்கிறேன். மாடிஃபை பண்ணிக்கங்க. ட்ரெஸ்ஸோட இது சின்னதா இருக்கு அப்படிங்கன்னா 10 மீட்டர் நான் மாடிஃபை பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு 3டி கிரிட் வியூ 1 வச்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆச்சு, கிரியேட் ஆயிருச்சா? நம்மளுக்கு வந்து வியூஸ் வந்து இப்போ வந்து நீங்க வேற ஏதாச்சும் வியூ வேணும் அப்படின்னா வியூ லிஸ்ட்ல போனீங்கன்னா எல்லா வியூவுமே வந்துடும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கலாம், எந்த வியூ வேணாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை வியூல போயிட்டு எனக்கு இப்போ 3டி வியூ தான் வேணும் அப்படின்னு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா 3டி வியூ வச்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், நேற்றுக்கு டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒரு கிரிட் எப்படி கிரியேட் பண்றது எல்லாமே. இன்னைக்கு அந்த காலம் அந்த பீம் எப்படி ஜாயின் பண்ணி மத்த மெட்டீரியல் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்டீல் காலம் அப்ளை பண்ண போறோம். ஓகே, அதுல ஸ்டீல்ல போயிட்டு காலம் கிளிக் பண்ணிக்கங்க. காலத்தை கிளிக் பண்ணோடனே எந்த ப்ராப்ளம் இல்லை, டைரக்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம், சென்டர் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த காலம் வந்துருச்சு. ஆக்சுவலா இது இந்தியன் ஸ்டாண்டர்ட் தான். நம்ம இந்தியன் என்வரான்மெண்டலுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஹைட்டு நான் வேற செக்ஷன் கொடுக்கணும். இது எந்த செக்ஷனே நம்மளுக்கு தெரியாது. நான் எனக்கு ஐஎஸ்எம்பி 300 அந்த செக்ஷன் தான் கொடுக்கணும்
அப்படின்னா அது எப்படி சேஞ்ச் பண்றது? ஹைட் பாருங்க பாட்டம் லெவல் இருக்கு. நான் ஹைட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, டபுள் கிளிக் பண்ணிக்கங்க ஓகேவா? டபுள் கிளிக் அந்த காலத்த வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா நேம். நீங்க இது எதுவும் மாத்த வேண்டாம் ஓகேவா? மத்த எதுவும் மாத்த வேண்டாம். செகண்ட் த ப்ரொஃபைல் ஓகேவா? செகண்ட் வந்து ப்ரொஃபைல். அந்த ப்ரொஃபைல் இருக்கிற 3 டாட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் இருக்கிற கோட் IS 808 அது என்ன மெட்டீரியலோ உங்களுக்கு வந்துரும். இப்ப நம்ம ரஃப்பா எடுத்திருக்கோம். ISMB 300 எனக்கு ISMB 400 இருக்கு. இப்ப ISMB 300 அதோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதோட ஹைட், விட்த் உங்களுக்கு டேபிள் என்ன குடுத்திருக்காங்களோ, அதோட வேல்யூஸ் உங்களுக்கு அக்யூரேட்டா வந்துரும். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ISMB 300 நீங்க ISH மைல்டு செக்ஷன் எடுத்துக்கலாம். லைட் செக்ஷன், ஹெவி செக்ஷன் எல்லாமே இருக்கு. ஓகேவா? நீங்க சேனல் செக்ஷன் எல்லாமே எல் ஷேப் எல்லாமே உங்களுக்கு ஏத்த மாரி இருக்கு. இந்தியன் ஸ்டாண்டர்ட் இசட் ஷேப் பர்லின் நீங்க எந்த பர்லின் வேணாலும் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கலாம். இப்ப நம்ம இன்பில்ட் விட எனக்கு ISMB 300 தான் வேணும். அப்ப நான் ISMB 300 கிளிக் பண்ணிட்டு அப்ளை ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா என்னாச்சு? ISMB 300 ஓகேவா? அது மாறிடும். நெக்ஸ்ட் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் குடுக்க போறீங்க? FE 450 FE 510 அந்த ஸ்டீல் கிரேட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கு தெரியுமா உங்களுக்கு வந்து? எந்தெந்த மாரி மெட்டீரியல் போறீங்க அப்படிங்கிறது கிரேட பேஸ்ட் ஆன் கிரேட் சைஸ பொறுத்து இருக்கும். நான் IS ஸ்டாண்டர்ட் 26 அந்த இதுல வச்சுட்டேன் ஓகேவா? 260 நீங்க வந்து எந்த கிரேட்ல வந்து நீங்க வைக்க போறீங்க? ஸ்டீலுக்கு வந்து இந்தியன் ஸ்டாண்டர்டோட ஸ்டீல செலக்ட் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி நம்மளுக்கு FE அந்த எவ்வளோ வருது 410, 430 அந்த மாரி வருதா எவ்வளோன்னு அதுக்கேத்த மாரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கேத்த மாரி கோடுங்க IS 2062 அதுக்கேத்த மாரி வச்சீங்கன்னா அது மாறிக்கும் ஓகேவா? நான் அப்ளை குடுத்துட்டு ஓகே குடுத்துட்டேன். நீங்க புக் எடுத்து பார்த்தீங்கன்னா தெளிவா புரியும். இது மெட்டீரியல் நம்ம எவ்வளோ குடுப்போம்? கிரேட் வந்து அதுக்கு எவ்வளோ குடுப்போம்? 410 குடுப்போம். இல்ல 4 கரெக்ட்டா தெரியல பார்த்துக்கங்க. செகண்ட் வந்து மெட்டீரியல் என்ன கிரேட் மாத்துறது அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன செக்ஷன் மாத்த போறோம்? என்ன மெட்டீரியல் மாத்த போறோம் ஓகேவா? ஃபினிஷ் தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து கலர். நீங்க இதோட கலர் வேற ஏதாச்சும் மாத்துறீங்க அப்படின்னா, கலர நீங்க மாத்திக்கலாம். இப்போதைக்கு கலர்ஸ் எதுவும் தேவையில்ல. நம்ம அப்படியே கலர்ஸ் மாத்தாம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது இப்போதைக்கு நம்பர்ஸிங் தேவையில்ல. நெக்ஸ்ட் பொசிஷன். ஆ பொசிஷனுக்கு முன்னாடி என்னன்னா மெயின், இன்னொன்னு என்னன்னா டைமென்ஷன் ஓகேவா? இதுதான் டாப் அண்ட் பொசிஷன்ல தான் டாப் அண்ட் பாட்டம் இருக்கும். எனக்கு பாட்டம் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆனா போதும் அப்படின்னா 0 கிளிக் பண்ணி மாடிஃபை. இப்ப பாருங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்னாச்சு? 0 வந்துருச்சா? இப்ப டாப் வந்து எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் 6 மீட்டர் வரைக்கும் அப்படின்னு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஆட்டோமேட்டிக்கா டாப்ப வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? டாப் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் என்னன்னா, நீங்க வந்து பாட்டம் பாட்டம் எனக்கு கீழ இது வந்து 0 லெவல் உங்களுக்கு வந்து கீழ வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஆட்டோமேட்டிக்கா மைனஸ்ல குடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கீழ வந்துரும். இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? எடுத்துட்டு 0 குடுத்தாச்சு. அதனால கரெக்ட்டா 0 இருந்துச்சு. நம்மளுக்கு என்ன காலத்தோட ஹைட் வந்து 5 மீட்டர். அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்? 5 மீட்டர் குடுத்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த வெர்டிகல், ரொட்டேஷன், ஹாரிசான்டல். இது என்னன்னான்னா, இப்ப சப்போஸ் காலமோட வெப் பொசிஷன் இருக்கு, ஃபிளான்ஜ் பொசிஷன் உங்களுக்கு இருக்கா? எனக்கு இந்த பக்கம் நான் கனெக்ட் பண்ணணும். என்னோட மேல வர்ற பீம் வந்து இந்த பக்கம் நான் கனெக்ட் பண்ற மாரி பண்ணணும். இது எப்படி ரொட்டேட் பண்றது? இத எப்படி நான் ரொட்டேட் பண்றது அப்படின்னா, சிம்பிளா போனீங்கன்னா ரொட்டேட்ங்கிற ஆப்ஷன் இருக்கா? ரொட்டேட்ங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு டாப் குடுங்க. குடுத்துட்டு மிடில். இப்ப பாருங்க நம்மளுக்கு என்னாச்சு? ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு காலத்தோட ரொட்டேஷன் வந்துருச்சா? ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்னாச்சு? இது இந்த பக்கம் மாறிடுச்சு. எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபிளாஞ்சோட போர்ஷன் எனக்கு கரெக்ட்டா வந்துருச்சு. நான் ஃபிளாஞ்சில தான் கனெக்ட் பண்ண போறேன். அப்படின்னு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? சிம்பிளா டபுள் கிளிக் பண்ணிட்டு, இந்த ரொட்டேஷன்ங்கிற ஆப்ஷன் இருக்கா? ரொட்டேஷன்ங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க எந்த போர்ஷன்ல வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுதான் மெயின். நீங்க ஃபிளாஞ்ச்ல கனெக்ட் பண்ண போறீங்களா? வெப்ல கனெக்ட் பண்ண போறீங்களா? அப்படிங்கிறது ஓகேவா? அதுக்கு ஏத்த மாரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இந்த ரொட்டேட் ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த ரொட்டேட்ங்கிற ஆப்ஷன்ல டாப், மிடில் இந்த இது. நெக்ஸ்ட் இது என்னன்னா, ஹாரிசான்டல் போர்ஷன் இப்ப வச்சிருக்கீங்கல்ல, எனக்கு இந்த ஓரியன்டேஷன் தள்ளி, இது தள்ளி இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா, மிடில்ல போயிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கங்க. ஆட்டோமேட்டிக்கா என்னாச்சு? இந்த லைனுக்கு இந்த பக்கம் லெஃப்ட் போயிருச்சா? அதே மாரி எனக்கு ரைட் வேணும். இதுக்கு இந்த பக்கம் எனக்கு ஃபுல்லாமே வேணும். நீங்க காலம் மார்க் பண்றீங்கல்ல, கான்கிரீட் காலம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஓரியன்டேஷன் மாத்தி வர்றது. அந்த மாரி நீங்க பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு தள்ளி இருக்கணும் அப்டின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம்? டிஸ்டன்ஸும் குடுத்துக்கலாம். ஆனா எனக்கு வந்து என்ன இருந்தா போதும், மிடில் இருந்தா போதும். ஓகேவா? நான் மிடில்ல வச்சு தான் என்ன பண்ண போறேன்? காலம் கிரியேட் பண்ண போறேன். இது வெர்டிகல் போர்ஷன்.
டவுன் வேணுமா, அப் வேணுமா, இது லைட்டா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அப் அண்ட் டவுன்ஸ் இது வரும். இந்த சைட். இப்படி இந்த பொசிஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். எனக்கு மிடில்ல வேணும். அப்படின்னா நீங்க மிடில் குடுத்துக்கலாம். எல்லாமே இந்த சைடும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடு எல்லா சைடுமே நீங்க டைமென்ஷன் பொறுத்து இந்த ஐ செக்ஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க? காலத்துல போயிட்டு என்ன மெம்பர் வேணுமோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் பிரகாரம் எடுத்துக்குவீங்க. நெக்ஸ்ட் அதுக்கான மெட்டீரியல் 410 450 அதுக்கான மெட்டீரியல்ஸ் நீங்க என்ன பண்ணிக்குவீங்க? செலக்ட் பண்ணிக்குவீங்க. நெக்ஸ்ட் இந்த ரொட்டேஷன்ல நீங்க வெப்ல கனெக்ட் பண்ணணுமா, ஃபிளாஞ்ச்ல கனெக்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இதை யூஸ் நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ரொட்டேஷன் நெறைய இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா ரொட்டேட் பண்ணி தான் நீங்க என்ன பண்ண முடியும்? கரெக்ட்டா நீங்க கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹாரிசான்டல் இந்த மிட் போர்ஷன்ல இருந்து தள்ளி இருக்கணுமா? இந்த பக்கம் இருக்கணுமா? அப்படிங்கிறது எவ்வளவு டிஸ்டன்ஸோட நீங்க குடுக்குறீங்க அந்த மிட் போர்ஷன்ல இருந்து. அது நீங்க எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்? இந்த டிஸ்டன்ஸ்ல குடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா ஹைட். இந்த ஹைட் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து சிம்பிளா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஆட்டோமேட்டிக்கா பாட்டம் எனக்கு கீழ இன்னும் வேணும் அப்படின்னா, எனக்கு ஒரு -2 மீட்டர் எனக்கு பாட்டம் வேணும் அப்படின்னா குடுத்துட்டு மாடிஃபை. பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னாச்சு? -2 மீட்டர். குடுத்து என்ன பண்ணிக்கலாம்? 0 குடுத்துட்டு மாடிஃபை. இப்ப எனக்கு டாப்ல இன்னொரு மீட்டர் வேணும் அப்படின்னா, டோட்டலா 6 மீட்டர். குடுத்துட்டு மாடிஃபை பண்ணீங்க. ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்னாச்சு? 6 மீட்டர் யூஸ் ஆச்சா? இதுதான் என்னன்னா, இப்ப நான் 5 மீட்டர் மாத்திக்கிறேன். பேசிக்கா ஒரு ஐ செக்ஷன் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ஐ செக்ஷன் வந்து நீங்க சிம்பிளா எடிட் பண்ணிக்கிறது. ஓகேவா? இந்த மாரி நீங்க எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்? எடிட் பண்ணிக்கலாம். இந்த வேப்பரிங்ங்கிறது ஒண்ணும் இல்ல. அது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அந்த காலத்தோட ஓரியன்டேஷன் அந்த இது மாறும். ஓகேவா? அத நம்ம போக போக பார்த்துக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னன்னா, சிம்பிளா காலம் நீங்க செட் பண்றீங்கன்னா, உங்களுக்கு காலம் வந்து ஓரியன்டேஷன் பண்ண தெரியணும். எந்த பக்கம் வெப்ல கனெக்ட் பண்ண போறீங்களா? ஃபிளாஞ்ச்ல அது வந்து கனெக்ட் பண்ண போறீங்களாங்கிறது, இந்த ரொட்டேஷன் அதே மாரி சென்டர்ல இருந்து தள்ளி இருக்கணுமா? எது இருக்கணுங்கிறது நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணியாச்சு? எல்லாமே எடிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இங்க ஒரு காலம் வேணும். அத நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சிம்பிளா காலம் கிளிக் பண்ணிட்டு இங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம். அத நீங்க எடிட் பண்ண தேவையில்ல. ஒன்ஸ் நீங்க இந்த காலத்துல எடிட் பண்ணிட்டீங்கனாலே, அது என்ன பண்ணிக்கலாம்? சிம்பிளா போயிட்டு காலத்த கிளிக் பண்ணிட்டு, நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்? பீம் மாரி நான் கனெக்ட் பண்ணணுமா? ட்ரெஸ் மாரி. இங்கிருந்து இது முடிய நான் என்ன பண்ணணும்? பீம். இப்ப நான் இந்த 2 போர்ஷனையும் வரைஞ்சாச்சு. 2 காலத்தையும் இதுல 6 மீட்டர் வச்சிருந்தோம். நானு சிம்பிளா 10 மீட்டர் சம்திங் நான் மாத்திட்டேன். ஓகேவா? செக் பண்ணிக்கிறேன் நான் எத்தன மீட்டர்ன்னு. 10 மீட்டரா நான் மாத்திட்டேன். ஓகேவா? சிம்பிளா என்ன பண்ணிட்டேன்? 10 மீட்டர நான் மாத்திட்டேன். அதனால இது என்ன உங்களுக்கு 5 மீட்டர் கிரியேட் ஆகும். அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 5 மீட்டரா கிரியேட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன? இங்கிருந்து ஒரு ஐ செக்ஷன், இங்கிருந்து ஒரு ஐ செக்ஷன் நம்ம கிரியேட் பண்ணணும். இத வச்சுட்டு நீங்க 3டி வியூ வச்சு வரைஞ்சீங்க அப்படின்னா, கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும். அதனால வியூல போயிட்டு கிரிட் 1A இப்ப நம்மளுக்கு என்ன ஆச்சு? ஆட்டோமேட்டிக்கா கிரிட் பாயிண்ட் நம்மளுக்கு கிரியேட் ஆயிருச்சா? இப்ப நம்மளுக்கு என்ன பண்ணணும்? பீம்ல போயிட்டு உங்களுக்கு எல்லா விதமான பீமுமே இருக்கும். கர்வ்டு பீம் வேணுமா? பாலிகன் பீம் வேணுமா? டை பீம் அது எல்லாமே உங்களுக்கு ப்ரொஃபைல் ஆர்த்தோகனல் பீம், எல்லா ஸ்பைரல் பீம்லேருந்து எல்லா பீமுமே இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் நார்மல் பீம் பார்த்துக்கலாம். இப்ப நம்ம பீம் செலக்ட் பண்ணியாச்சு. இந்த எட்ஜ் பாயிண்ட் இந்த எட்ஜ் பாயிண்ட் கரெக்ட்டா செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த எட்ஜ் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு, சப்போஸ் இந்த எட்ஜ் பாயிண்ட் செலக்ட் ஆகல அப்படின்னா கரெக்ட்டா செலக்ட் பண்ணிக்கங்க. ஸ்னாப் மோட வந்து ஆன் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸ்னாப் மோட் மெத்தட் வந்து ஆன் பண்ணிக்கங்க. இப்ப சென்டர் பாயிண்ட். சென்டர் வச்சீங்கனாலே வந்துரும். இப்ப என்னாச்சு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருச்சா? அதே மாரி இதனோட எண்ட் பாயிண்ட் ஓகேவா? இதனோட எண்ட் பாயிண்ட் கரெக்ட்டா செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன? இதனோட எண்ட் பாயிண்ட். இப்ப என்னாச்சு நம்மளுக்கு? ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருச்சா? இந்த கனெக்ஷன் குடுக்கும்போது உங்களுக்கு வந்து இது ஜாயிண்ட் ஆயிக்கும். ஓகேவா? இந்த கனெக்ஷன் குடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? கரெக்ட்டா ஜாயிண்ட் ஆயிக்கும். இப்போ வியூல போயிட்டு கிரியேட் 3டி இப்ப பாருங்க நம்மளுக்கு என்னாச்சு? ஆட்டோமேட்டிக்கா ட்ரெஸ் மாரி நம்மளுக்கு கிரியேட் பண்ணியாச்சா? இப்ப வந்து இது எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லாமே பண்ணிக்கலாம் நான் சொல்றேன். இப்ப நம்ம என்ன பண்ணியாச்சு? ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்கம் செக்ஷன் கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? கனெக்ஷன் மாரி குடுத்து டைப் பண்ணி வச்சுக்கலாம். இதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த பீம் மெட்டீரியல மாத்தணும் அப்படின்னு சிம்பிளா டபுள் கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேவா? சிம்பிளா டபுள் கிளிக் பண்ணிட்டு, அத பீமோட நேம் ஓகேவா? இந்த பீமோட நேம் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேவா? பீமோட நேம் கிளிக் பண்ணிக்கங்க. அதே மாரி இந்த பீமுக்கு என்ன ப்ரொஃபைல் யூஸ் பண்ண போறீங்க? இந்த பீமோட ப்ரொஃபைல் வந்து
என்ன ப்ரொஃபைல் அந்த பீமுக்கு யூஸ் பண்ண போறீங்க, அதே மாதிரி சேம் காலத்துக்கு யூஸ் பண்ண மாதிரி. நெக்ஸ்ட் ரொட்டேஷன், நீங்க எந்த பக்கம் இதுல வெப் உட்கார வைக்க போறீங்களா, ஃபிளாஞ்ச் உட்கார வைக்க போறீங்களா, எந்த பக்கம் அப்படிங்கிறது ஓகேவா. அது நம்ம காலத்துக்கு மாத்தணும்ல, அதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது ரொட்டேஷன் ஆகுறது. இப்போ இந்த பக்கம் எனக்கு வேண்டாம், திரும்பி ரொட்டேஷன் வந்து நான் என்ன பண்றேன், டாப் உட்கார வைக்கிறேன். இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருச்சா, இந்த ஃபிளாஞ்ச் போர்ஷன் இந்த வெப் போர்ஷன் எனக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி ஆயிருச்சு. நீங்க என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்துலயுமே ஓரியன்டேஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா. இது பிஹைண்ட் அகைன் என்ன ஃப்ரண்ட் டாப்ங்கிறது நான் ஸ்டீல் ட்ரஸ் மாதிரி போடுவோம்ல, ட்ரஸ் மாதிரி போடும்போது நான் என்னங்கிறது தெளிவா சொல்றேன் ஓகேவா. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியாச்சு, ஆட்டோமேட்டிக்கா பீம் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரொட்டேஷன் உங்களுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்கறது, ரொட்டேஷன் அப்படிங்கறது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, சிம்பிளா நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஐ பீம்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், காலத்தை வச்சு நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அந்த கிரிட் பாயிண்ட் வச்சு டபுள் கிளிக் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த ஐ பீமையும் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு ஓகேவா. இப்போ நம்ம சிம்பிளா கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுல நம்ம என்னென்ன கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேஸ் பிளேட் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இது எடிட்ல தனியா பார்ப்போம், எடிட் சொல்லணும் ரொம்ப நேரம் ஆகும். நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, சிம்பிளா ஐ செக்ஷன் காலம் பீம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு பேஸ் பிளேட் கனெக்ஷன் கொடுக்கணும் ஓகேவா. எப்படி பேஸ் பிளேட் கனெக்ஷன் கொடுக்கறதுன்னா, காம்போனன்ட்ஸ் இதுதான், காம்போனன்ட்ஸ்ல போயிட்டு எனக்கு பேஸ் பிளேட் வேணும், பேஸ் பிளேட் எல்லா கனெக்ஷனுமே இருக்கும். நான் இந்த பேஸ் பிளேட்டை செலக்ட் பண்ணிட்டேன். சிம்பிளா செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க எதுல பேஸ் பிளேட் ஃபிக்ஸ் பண்ண போறீங்களோ அந்த மெம்பரை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும் ஓகேவா. காலத்துல சென்டர் பாயிண்ட் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்னாச்சு, பேஸ் பிளேட் உங்களுக்கு கிரியேட் ஆயிருச்சா, பேஸ் பிளேட் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இதே மாதிரி நீங்க பேஸ் பிளேட்ல நிறைய எடிட் ஆப்ஷன் நிறைய இருக்கு ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி அந்த கனெக்ஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து ஒவ்வொரு வீடியோலயும் அந்த கனெக்ஷன் நம்ம எப்படி அந்த எடிட் பண்ணி நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுலயும் நிறைய ஒர்க்ஸ் இருக்கு ஓகேவா. ஈஸி தான், நம்ம புக்கோட வச்சு படிச்சோம்னா ஈஸியா இருக்கு. இப்போ நம்ம பேஸ் பிளேட் மாதிரி கிளிக் பண்ணியாச்சு. அதே பேஸ் பிளேட் எனக்கு நார்மல் ஸ்லாப் பேஸ் பிளேட் தான், அது எனக்கு இந்த இடத்துக்கு வேணும். இப்போ நம்ம கொடுத்தாச்சா, நார்மல் பேஸ் பிளேட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இதுல அந்த பிட்ச் டிஸ்டன்ஸ், எட்ஜ் டிஸ்டன்ஸ், அதே மாதிரி ஸ்லாபோட பிளேட்டோட திக்னஸ், வித், லென்த், நம்பர் ஆஃப் போல்ஸ், எத்தனை mm டயா, 20 mm டயா போறீங்களா, அதோட ஹோல்ஸ் எல்லாமே வெல்டட் எல்லாமே உங்களுக்கு இருக்கு ஓகேவா. அது ஆங்கர் ராட்ஸ் எல்லாமே இருக்கு, எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ரஃபா நம்ம என்னன்னா கனெக்ஷன்ஸ் மட்டும் இப்போ இந்த ஐ செக்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதோட கனெக்ஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. எனக்கு இது கீழே என்ன வேணும்னா, காங்கிரீட் ஃபூட்டிங் மாதிரி நான் காமிக்கணும் இந்த பேஸ் பிளேட்டு கீழே, காங்கிரீட் ஃபூட்டிங். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், காங்கிரீட்ல போயிட்டு சிம்பிளா ஃபூட்டிங்ல போயிட்டு பேட் ஃபூட்டிங் எந்த இடத்துக்கு வேணும், சென்டர் கிளிக் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான். ஃபினிஷ். நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா பேட் ஃபூட்டிங் நம்மளுக்கு கிரியேட் ஆயிருச்சா, இதோட சென்டரை கிளிக் பண்ணிக்கங்க. ஃபினிஷ். நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பேட் ஃபூட்டிங் வந்து கிரியேட் ஆயிடும். இதையும் நீங்க எடிட் பண்ணிக்கலாம், இந்த பேட் ஃபூட்டிங்கை நீங்க எடிட் பண்ணிக்கலாம். அது நம்ம அப்புறம் பார்ப்போம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஐ செக்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இதை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ பேஸ் பிளேட் வந்து நம்ம சிம்பிளா இந்த இடத்துக்கு கனெக்ஷன் நம்ம கொடுத்து வச்சாச்சு ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், கப் பேட்னு சொல்லுவாங்க ஓகேவா. இமேஜ்ல பாத்தீங்கன்னா கேப் பிளேட்னு சொல்லுவாங்க. இந்த மேல இந்த ஜாயினிங் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு கேப் பிளேட் மாதிரி இதை க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த கேப் பிளேட் நம்ம எப்படி போடுறது, கேப் பிளேட் அப்படின்னு செலக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இது என்னன்னா கேப் பிளேட், சிம்பிளா கிளிக் பண்ணிக்க ஓகேவா. இந்த கேப் பிளேட்டை கிளிக் பண்ணிட்டு சென்டரா எந்த இதை கிளிக் பண்ண போறீங்களோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், இந்த கேப் பிளேட் ஃபர்ஸ்ட் அந்த பீம் காலம், அதுக்கு மேல இந்த கேப் பிளேட் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த கேப் பிளேட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா. சிம்பிள் மெத்தட் நம்ம என்ன பண்ணியாச்சு, இது க்ளோசிங்ல வந்து இது எடிட் பண்ணிக்கலாம். இந்த பிளேட்டோட எண்டிங் திக்னஸ், இது எவ்வளவு திக்னஸ் இருக்கணும் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியாச்சு, நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பேஸ் பிளேட் நம்ம ரஃபா கிரியேட் பண்ணியாச்சு, நீ எடிட் பண்ணல, அதை அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.
நெக்ஸ்ட் ஃபூட்டிங் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம கொடுக்கணும். இந்த கேப் பிளேட்ங்கிறது நம்ம என்ன பண்ணியாச்சு, அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஐ செக்ஷன் பீமையும் காலத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணுமா, கனெக்ஷனை வந்து ஜாயின் பண்ணணும். இந்த ரெண்டையும் நம்ம எப்படி ஜாயின் பண்றதுன்னா, இதுல எண்டு பிளேட் நீங்க எது வேணா எடுத்துக்கலாம். நான் எடுக்கிறதுங்கிறதுனா எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. எண்டு பிளேட் கொடுத்துட்டீங்கன்னா எந்த இது வேணாலும் சரி, பெண்ட் பிளேட் எண்டு பிளேட் ஓகேவா, எண்டு பிளேட் இருக்கு, நீங்க எதை வேணாலும் கொடுத்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்ம நிறைய டைப் ஆஃப் எண்டு பிளேட் உங்களுக்கு வரும். எந்த எண்டு பிளேட் வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா கொடுத்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் சிம்பிளா டபுள் கிளிக் பண்ணிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் காலத்தை செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து இந்த பீம். இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்னாச்சு, அந்த எண்டு பிளேட் கனெக்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ அந்த கனெக்ஷன் பார்க்கணும், நான் எப்படி 3D வியூவா இதை பார்க்கறது இந்த கனெக்ஷன் அப்படின்னா, வியூல போனீங்க அப்படின்னா நேவிகேஷன் அதுல போய் ரொட்டேட் கிளிக் பண்ணிக்கங்க. ரொட்டேட்டரை கிளிக் பண்ணிட்டு இந்த ரொட்டேஷன் மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்போ பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்னாச்சு, ரொட்டேட் கிரியேட் ஆயிடுச்சா. இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்னாச்சு, இந்த ரெண்டு கனெக்ஷனையும் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்னாச்சு, இது கேப் இருந்துச்சு உங்களுக்கு, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கனெக்ஷன் கிரியேட் ஆயிருச்சு. ஓகேவா, இது என்னன்னா இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், எண்டு பிளேட் எல்லாமே உங்களுக்கு எந்த கனெக்ஷன் வேணுமோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணிக்கலாம், கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அந்த பிளேட்டோட இதில் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதுல ஆங்கிள்ஸ் வச்சு அதே மாதிரி போல்டட் இது வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் கிரியேட் பண்ணிட்டு உள்ள எந்த இது வேணா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு 3D வியூ வேணும் அப்படின்னா நீங்க 3D வியூ வச்சிருங்க. நெக்ஸ்ட் என்ன, நேவிகேஷன்ல போயிட்டு ரொட்டேட், எனக்கு ரொட்டேட் சிம்பிளா கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சப்போஸ் அது உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை பண்ணுச்சு அப்படின்னா ஓகே ஃபைன், இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு கிரியேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற பிளேட்டு கிரியேட் பண்ணணும்னா சேம் நீங்க வேற பிளேட் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பெண்ட் பிளேட் எடுக்கிற அதே மாதிரி கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிக்கங்க. என்னாச்சு, ஆட்டோமேட்டிக் இது கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அதுக்கேற்ற பிளேட் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி கனெக்ஷன் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எண்டு பிளேட் செலக்ட் பண்ணிட்டு இந்த காலம் இந்த பீம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்னாச்சு, நம்மளுக்கு ரெண்டு கனெக்ஷனுமே ஜாயினிங் இல்லாத நம்மளுக்கு என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்கா ஜாயினிங் ஆகி நம்மளுக்கு கனெக்ஷன் ஆயிடுச்சா. இந்த ஜாயினிங் எடிட்டும் உங்களுக்கு இருக்கு. ஓகேவா, இந்த ஜாயினிங் எடிட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா ஜாயினிங் எடிட்டும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வியூ விசிட்டிங் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆச்சு, இதோட கனெக்ஷன் பிளேட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணியாச்சு, ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் கனெக்ட் பண்ணியாச்சு, அதே மாதிரி இதுவும் கனெக்ஷன் பண்ணியாச்சு. இதுவுமே நம்ம என்ன பண்ணியாச்சு, பேஸ் பிளேட் அதே மாதிரி ஃபூட்டிங் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த டயல் இருக்கிற மாதிரி இந்த பிளேட்டை நம்ம என்ன பண்ணிருக்கோம், பிளேட் யூஸ் பண்ணியாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் கனெக்ஷன் எது பண்ணணும், ஜாயினிங் பிளேட் இதை நாம கிரியேட் பண்ணணும். ஜாயினிங் பிளேட்டை நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா சிம்பிள், இதுல போய் நீங்க சிம்பிளா சர்ச் பண்ணிக்கங்க ஜாயினிங் பிளேட். ஜாயினிங் பிளேட் இப்போ இருக்க நம்மளுக்கு வந்து ஜாயினிங் பிளேட் இதை ரெண்டையும் கிளிக் பண்ணிக்கங்க ரஃபா. ஓகேவா, கிளிக் பண்ணிட்டு அதை நீங்க எடிட்டும் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். ஃபினிஷ். நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கரெக்டாகி நம்மளுக்கு என்ன ரெண்டுமே இந்த ஜாயினிங் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருச்சா. இந்த பக்கம் என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கிரியேட் ஆயிருச்சு. இதை நான் 3D வியூல பார்க்கணும்னா நேவிகேஷன்ல போயிட்டு ரொட்டேட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளா இந்த மவுஸ்ல ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ என்னாச்சு, ரெண்டு செக்ஷனுமே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி அந்த பிளேட் மாதிரி போட்டு ஜாயினிங் பிளேட் மாதிரி நம்மளுக்கு கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா, சரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளேட்ஸ் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்றது, டிஃப்ரெண்ட் மெத்தட்ல நம்ம இந்த மாதிரி இந்த பிளேட் நான் இப்போ சொல்லியிருக்க வந்து ரஃபா சொல்லியிருக்கேன். இது வச்சு இப்படி கிரியேட் பண்ணலாங்க. உங்க கனெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எந்த பிளேட் வேணாலும் நீங்க கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆச்சு, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணியாச்சு, ஸ்ட்ரெஸ் நம்ம ஐ செக்ஷன் பீமை யூஸ் பண்ணியாச்சு. ஐ செக்ஷன் காலத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா, பண்ணப்ப நம்ம என்ன பண்ணோம், பேஸ் பிளேட் கிரியேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி
கனெக்ஷன்ஸ் இந்த காலம்ஸ் கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணியாச்சு. இந்த பீம் கனெக்ஷன் எல்லாமே நம்ம சிம்பிளா கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்ணியாச்சு? இருக்கிற ஐ செக்ஷன் ஜாயினிங் நம்ம எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நாம என்ன பண்ணணும்? இது அப்படியே எனக்கு காப்பி பண்ணி இன்னும் 2 வியூக்கு நான் கொண்டு போகணும் அப்படின்னா 3D வியூ. இப்ப நான் 3D வியூ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? அது ஆக்சுவலா ஜூம் பண்ணது நம்ம கொஞ்சம் தப்பா ரொட்டேட் பண்ணதுல கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துருச்சு. ரொட்டேட் மட்டும் கொஞ்சம் கரெக்டா பண்ணிக்கங்க. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ரொட்டேட் ஒவ்வொரு சமயம் பண்ணும்போது கரெக்டாக கொஞ்சம் பிரச்சனையாகும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சிம்பிளா போயிட்டு எலிவேஷன் வியூலே வச்சுக்கலாம். ஓகேவா? எலிவேஷன் வியூல வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எனக்கு இதே மாதிரி இன்னொன்று வேணும். சேம் அடுத்தது நம்ம தள்ளி கிரியேட் பண்ணோமா அடுத்த கிரிட். இப்போ சிம்பிள் இந்த கிரிட்டை செலக்ட் பண்ணி பாருங்க. டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இதே மாதிரி எக்ஸ் டைரக்ஷன் என்ன பண்ணியிருந்தோம் 6 மீட்டர் தள்ளி 2 இது கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ எனக்கு இதே மாதிரி அடுத்த 6 மீட்டர்ல ஒன்று வேணும். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு போல்ட்டு எல்லாமே பீம்ஸ் காலம் கிரியேட் பண்ணி போல்டட் கனெக்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. இன்னும் பர்லின் கிரியேட் பண்றதுக்கு என்ன வேணும்? இதே மாதிரி எல்லாம் செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டு மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணிக்கங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி பெசல். ஓகேவா? அதுல போயிட்டு லீனியர்ல போயிட்டு நம்மளுக்கு இது என்ன டைரக்ஷன்? ஒய் டைரக்ஷனா? ஒய் டைரக்ஷன்ல போயிட்டு 6 மீட்டர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு காப்பி எக்ஸ்பேண்ட் கொடுத்துருங்க. ஃபினிஷ். நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சா? பார்த்தா இப்ப சிம்பிளா போய் 3Dல போய் பாருங்க. சரி, அதை நம்ம ரொட்டேட் பண்ணணும். ஆக்சிஸ் வந்து ரொட்டேட் இல்ல, அதுதான் பிரச்சனை. இப்ப நம்ம என்ன பண்ணியாச்சு? நம்ம சிம்பிளா என்ன பண்ணியிருக்கோம்? இப்போ சிம்பிளா காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் அடுத்தடுத்து பேஸ்ட் பண்ணியாச்சு எல்லாத்தையும் சேர்த்து. இன்னும் நம்ம பர்லின் பண்றதுக்கு ஈஸியா இருக்குமா? ஜஸ்ட் ஒன்றும் பண்ணல. நான் என்ன பண்ணிட்டேன்னா திரும்பி அண்டோ கொடுத்துட்டு இது எல்லாமே நான் ஃபுல்லாமே செலக்ட் பண்ணிட்டு கனெக்ஷன் எல்லாமே ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி பெசல். அதில் லீனியர்ல போயிட்டு எனக்கு இது என்ன டைரக்ஷன்? ஒய் டைரக்ஷனா? ஒய் டைரக்ஷன் எத்தனை மீட்டர்? 6 மீட்டர். நம்பர் ஆஃப் காப்பீஸ் 1 2 வேணும். சிம்பிளா 2 கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு காப்பி. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்னாச்சு? நம்ம சிம்பிளா கிரியேட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியா பர்லின்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து பேசிக்கா நம்ம ஒரு செக்ஷன் நம்ம கிரியேட் பண்றது. நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஒரு பீம் செக்ஷன் கிரியேட் பண்ணிருக்கோம். ஒரு ஐ செக்ஷன் நம்ம கிரியேட் பண்ணி ரெண்டையும் ஜாயின் பண்ணிருக்கோம். எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி பிளேட்ஸ் கொடுக்கணும், ஜாயினிங் பிளேட், எண்ட் பிளேட், பேஸ் பிளேட், அந்த மாதிரி கனெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கொடுத்து நாம கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் அதே மாதிரி என்ன பண்ணிருக்கோம்? காப்பி அண்ட் பேஸ்ட் யூஸ் பண்ணி நம்மளுக்கு எத்தனை வேணுமோ ஒன்று சிம்பிளா நீங்க ஜாயிண்டோட தான் கிரியேட் ஆயிருக்கு எல்லாமே. நீங்க என்னென்ன ஜாயிண்ட் வச்சிருக்கீங்களோ அதோட தான் என்ன ஆயிருக்கும்? எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேப்ஸ் எல்லாமே இருக்கா? நீங்க கிராஸா ஜாயின் இப்போ நீங்க போல்டட் கனெக்ஷன் அது கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அந்த ஜாயிண்ட் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ புரியுது உங்களுக்கு வந்து நார்மலா டெக்லா ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஒரு ஸ்டீல் செக்ஷன் எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கிறது. இந்த கிளாஸை இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஒரு சிம்பிளா ஒரு ஐ செக்ஷன் ஒரு பீமை யூஸ் பண்ணி இந்தியன் ஸ்டாண்டர்ட்ல எப்படி ஓரியன்டேஷன் பண்ணி எப்படி சிம்பிள் கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்கலாம்னா இதுலயே பர்லின்ஸ் கிரியேட் பண்ணி அந்த பர்லின்ஸை மேல எப்படி கிரியேட் பண்றது, அதே மாதிரி எடிட்டிங்ஸ் எல்லாமே அடுத்தடுத்துல நம்ம பார்க்கலாம். அடுத்தது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் ரெக்டாங்குலர் யூஸ் பண்ணி என்னங்கிறது அடுத்த வார கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இதோட இந்த செக்ஷன் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம பர்லின்ஸ் இது மேலே கிரியேட் பண்ணிட்டு இசட் பர்லின் எப்படி இது மேலே உட்கார வைக்கிறது, எந்தெந்த ஸ்பேசிங்ல உட்கார வைக்கிறது, நம்ம அதுக்கு ஜாயினிங் கனெக்ஷன்ஸ் எப்படி பர்லின் கொடுக்கறது, எப்படி இது எல்லாத்தையும் எடிட் பண்றது, டீட்டெயிலிங் ஷீட் இது எல்லாமே டீட்டெயிலிங் ஷீட்டை நம்ம எப்படி எடுக்கிறது எல்லாமே நம்ம வர அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.